வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். தமிழகத்தின் முக்கிய வியாபார சந்தைகளும் மக்கள் அதிகம் நடமாடக்கூடிய இடமுமாக இருக்கக்கூடிய தியாகராய நகரில் திடீரென்று ஏற்பட்டுள்ள பயங்கர தீ விபத்து, ஒரு ஜவுளி கடையும் நகை கடையுமான தனியார் சென்னை சில்க்ஸ் கடையில் ஏற்பட்டுள்ள பயங்கர தீ விபத்து பல முக்கிய கேள்விகளை எழுப்புகிறது. இது போன்ற தீ விபத்து தமிழகத்துக்கும் சென்னைக்கும் புதிதல்ல. 2008ஆம் ஆண்டு சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனத்திலும் கூட அந்த கடையிலும் கூட இதே போன்ற ஒரு பயங்கர தீ விபத்து நடைபெற்றது. அந்த சம்பவம் 2 பேரினுடைய உயிரை பலிவாங்கியது. அது மட்டுமல்லாமல் மௌலிவாக்கம் கட்டிடம் முதல் சமீபத்தில் வடபழனியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் ஏற்பட்ட 4 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அந்த சம்பவம் வரை அனைத்து சம்பவங்களிலும் அனைத்து விபத்துகளிலும் விதி மீறல்கள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சரவணா ஸ்டோர் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாகவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தியாகராய நகரில் விதி மீறல்களால் இருக்கக்கூடிய கட்டிடங்களை குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஆய்வு செய்ததன் அடிப்படையில் 62 கட்டிடங்கள் தியாகராய நகரில் சென்னை தியாகராய நகரில் விதிகளை மீறி இருப்பதாக அந்த குழுவினுடைய அறிக்கை தெரிவித்திருந்தது. எனினும் கூட இதுவரை இந்த தகவலின் பேரில் அந்த குழுவினுடைய இந்த ஆய்வின் பேரில் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து விதி மீறல்களால் ஏற்படக்கூடிய இந்த விபத்துகள் தொடர்கதி ஆகிவிடும் நிலையில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னென்ன? இது போன்ற விபத்துகள் ஏற்படும் பொழுது யார் பொறுப்பாகிறார்கள்? சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளா, அவர்களை கண்காணிக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய அரசா, அல்லது விதிகளை மீறக்கூடிய தனி நபர்களா? இது போன்ற விபத்துகளில் சிவில் சமூகத்தினுடைய பங்கு என்ன? விவாதிக்கலாம் இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில். இது குறித்து விவாதிப்பதற்காக அதிமுக அம்மா அணியை சேர்ந்த வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி, பொதுப்பணித்துறையை சேர்ந்த ஓய்வு பெற்ற பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், உங்களிடமிருந்து தொடங்கலாம். இந்த விபத்து எவ்வளவு பெரிய விபத்து, எவ்வளவு பயங்கரமான விபத்து அப்படின்னு பார்த்திருக்கோம். அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? அந்த அதிகாரிகளா, அரசா, அல்லது தனிநபரா? யார் பொறுப்பேற்றுக் கொள்வது இது போன்ற விபத்துகளில்? இல்லை, இது முக்கியமாக பார்த்தா அந்த தீ விபத்து ஆரம்பிக்கிறது ஒரு 4:30 மணி அளவில் அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற அந்த ஜென்ரேட்டருக்கு அருகாமையில் இருக்கிற நிறையா பிளாஸ்டிக், அதாவது நல்லா எரியக்கூடிய இன்சினரேஷன் கெப்பாசிட்டி நிறையா இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கில் தான் ஆரம்பிக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபயர் ஃபோர்ஸ் அங்கே உடனடியாக வந்துடுது, ஒரு 6 மணிக்கு போல் வந்துடுது. ஆனால் எப்போது அவங்க முதல் முறையாக அந்த தண்ணியை அங்கே பாய்ச்சி பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. ஏன்? ஃபயர் ஃபோர்ஸினுடைய மெத்தனை போக்குனால தான் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. இது 2 IPS அதிகாரிகளுக்குள்ளால் இருக்கிற பிரச்சனையா, இல்லை அவங்க அங்கே தான் இருக்காங்க. சென்னை சில்க்ஸில் இருக்கிற ஆளுகளும் கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் இது அணைக்கு ஏதாச்சும் வழி எடுங்க. இந்த ஹைட்ராலிக் வெஹிக்கிள்ஸை கொண்டு போறதுக்கான அந்த வழிகள் கூட சிறியதாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கட்டிடத்தின் ஓனர் மீது, நிறுவனர் மீது எல்லா நடவடிக்கை அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பிரச்சனை இதுதான். ஃபயர் ஃபோர்ஸ் என்ன செய்து கொண்டிருக்குது? 4 மணி நேரமாக உங்களுக்கு அணைக்க முடியலையே, அப்புறம் நீங்கள் எல்லாம் எல்லாம் அணைக்க முடிஞ்சுதா? ஸ்னார்க்கலிங் மிஷின் தேனாம்பேட்டில் இருக்க, தேனாம்பேட்டில் இருக்கிற மிஷின் எங்கே போச்சு? ஏர்போர்ட்டில் இருக்க, ஏர்போர்ட்டில் இருக்கிற மிஷின் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் ஆகுதா? ஃபயர் ஃபோர்ஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஃபயர் ஃபோர்ஸின் தலையில் இருக்கும் அந்த கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? முதலான கேள்வி. அடுத்த கேள்வி, 1998 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போகுது. அதாவது கலைஞர் ஆட்சி காலத்தில் ஒரு ரெகுலரைசேஷன் கொண்டு வர்றாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியும் பணம் பண்ணலாம்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரெகுலரைசேஷன் கொண்டு வர்றாங்க. அதுக்கு பிரகாரம் ரெகுலேஷன் பண்ணிடுறாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இதன் பிறகு ஒரு காரணவசாலும் நீங்கள் ரெகுலேஷன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது. 2001 நடக்குது, 2002 நடக்குது. ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவும் ஷி ஆல்சோ ஹஸ் ஃபவுண்ட் திஸ் மெத்தட் அவுட். 2012 நடக்குது. இப்போ 2016 ஏ ஸ்ரீவத்சன் எழுதின ஒரு ஆர்டிகிள் பிரகாரம் 3 லட்சம் பில்டிங் இருக்கு சென்னையில் மட்டும். இது எல்லா நார்ம்ஸையும் வயலேட் பண்ணுறது. இது இங்கே மட்டும் இல்லை, நம்ம எல்லா நாட்டுக்கே கற்றுக் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் நம்ம ஏதோ கோடு போடுற மாதிரி ரோடு போடுற மாதிரி ஒரு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலையும், ஹைதராபாத்தில் 2.5 லட்சம் பில்டிங் இருக்குது. எல்லா ஊர்லேயும் இது ஒரு முன்மாதிரியாக தமிழகம் 1998 கலைஞர் ஆட்சியில் நடந்த பெஸ்ட் கலைஞர் ஆட்சின்னு சொல்கிறதே நான் 1996 2001 தான். அதாவது தமிழகத்திலேயே ஒரு ஒரு பொற்காலம் சொன்னீங்கன்னா அந்த ஆட்சி தான். அவ்வளோ சூப்பரான ஒரு ஆட்சிக்கு
நடுவில் இப்படி ஒரு அவலம் நடந்துகிட்டு இருக்குது. இது நாம் நாட்டுக்கே ஒரு வழிகாட்டியாக ஒரு முன்மாதிரியாக எல்லாத்துக்கும் எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல எப்படி ஊழல் பண்ணலாம், எப்படி எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி காசு வாங்கிக்கலாங்கிறது. அது அரசாங்கத்துக்கும் காசு வருது, உங்க பர்சுக்கும் காசு வருது. இந்த நிலையில் அரசு அதிகாரிகள் 2 பேருமே இதற்கு காரணம். அரசு அதிகாரிகள், இந்த பிசினஸ்மேன், அது நம்ம இதுல வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இங்க மட்டும்தானுங்க ஒரு நொய்யல் டேம் இருக்க முடியும். வேற ஒரு ஊர்ல இந்த மாதிரி இருக்க முடியாது. அதாவது இருக்கிற கழிவு நீரை எல்லாம் சேகரிக்கின்ற ஒரு டேமே இருக்குது. அதை பற்றி ஒரு அங்க இருக்கிற மக்களுக்கும் அக்கறை கிடையாது, அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸும் கிடையாது. ஒரு சிவகாசியில் என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் மேட்ச் ஃபேக்டரி இருக்கிறவங்க, ஒரு ராணிப்பேட்லையோ வெள்ளூர்லையோ இல்லை அந்த ஆம்பூர்லையோ வந்து என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, டேனரிஸ் எவ்வளோ பணம் அவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் எங்கே பண்ணுது. அவங்க ஏதாச்சும் அந்த நகரத்துக்கு ஏதாச்சும் வளர்ச்சிக்கு ஏதாச்சும் உதவுகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளி கூட ஒரு இடத்துலையுமே உதவுறதுக்காக அது நாட்டு நலனைக்கு பாதுகாக்கின்ற இடத்தில் ஒரு முதலாளியும் கிடையாது. அதை தட்டு கேட்கின்ற இடத்துல ஒரு மக்களும் கிடையாது. நகர திட்டமிடல் குறித்து நீங்க லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறதுக்கு முன்னாடி இந்த விபத்துகள் குறித்து திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களிடம், அரசும் அதிகாரிகளும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள், அவர்களுடைய கை இல்லாமல் இது போன்ற விபத்துகள் வந்து மிக சாதாரணமாக நடந்துவிட முடியாது அப்படின்னு குற்றம் சாட்டப்படுகிறது. உங்களுடைய இப்போ ஒரு பத்திரிகையாளர் பேசும் பொழுது 96லேருந்து 2001 வரைக்கும் பொற்காலம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நற்சான்றிதழ் கொடுத்தாங்க. அப்புறம் ஏன் 2001 திரு கருணாநிதி அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக வர முடியலன்னு சொல்றது எல்லாருக்குமே தெரியும். யாருடைய காலத்துல இந்த விபத்து நடந்தது அவருடைய ஆட்சிக்கு அது மாதிரி சட்டம் இயற்றுவது வந்து சட்டமன்றத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு. மக்களுடைய தேவை என்ன, மக்களுக்கு என்னென்ன மாதிரியான சட்டங்கள் தேவையோ சட்டத்தை இயற்றுவது சட்டமன்றங்களுடைய பொறுப்பு. அந்த சட்டம் செல்லுபடி ஆகுமா செல்லுபடி ஆகாதா என்று தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு நீதிமன்றத்திடம் இருக்கிறது. அதற்கால் பணம் செய்வதற்காக மட்டுமே இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டார்கள் என்று பொத்தாம்பொதுவாக அவர் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி அரசாங்கம் மட்டுமே சட்டத்தை தனியா வந்து செயல்படுத்த முடியாது, பொதுமக்களுடைய பங்கெடுப்பும் இருக்க வேண்டும். இப்ப இந்த விபத்து வந்து நடந்திருக்கு. பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் கூட சொல்லுங்க. பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்னா இப்ப கட்டியிருக்கக்கூடிய செய்திருக்க வேண்டும் பேசுவோம். பொதுமக்கள் பேசுறது, பொதுமக்கள் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம பேசுவோம். நம்ம அரசு என்ன செய்திருக்க வேண்டும் சொல்லுங்க. அரசு வந்து இந்த விஷயத்துல சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த விபத்து நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே வந்து சரியான நேரத்துல வந்து அந்த மீட்பு பணிகள் எல்லாம் வந்து ஆரம்பிச்சு துரிதமா தான் நடந்துட்டு இருக்குது. மீட்பு பணிகள் எவ்வளவு இல்ல வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் இல்லை அப்படின்றதுனால நம்ம மீட்பு பணிகள் துரிதமா இருக்கா இல்லையா அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா அது எவ்வளவு லேட்டா ஆரம்பிச்சது அப்படின்னு லேட்டா ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம சில அதாவது பாதுகாப்பு காரணங்கள் அப்புறம் டெக்னிக்கல் காரணங்கள் இதெல்லாம் இருக்குது. அவங்களுடைய மேப் எப்படி இருக்குது, எந்தெந்த இதுல வழி வச்சிருக்காங்க, அந்த பில்டிங்கே வயலேஷன் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஏற்கனவே அந்த சீல் வைக்கப்பட்ட பில்டிங் தான். அது நம்ம டிராபிக் ராமசாமி அண்ணனுக்கு கூட தெரியும். நமக்கு நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய பிரச்சனை நடந்தது பிறகுதான் அரசாங்கம் விழித்து எழுந்து கொள்ளுமா? இல்ல, இந்த பில்டிங் வந்து ஏற்கனவே அரசாங்கம் வந்து சீல் வச்சதுதான். சீல் வச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு இடைக்கால தீர்ப்பை வந்து வாங்கிட்டு வர்றாங்க. இடைக்கால தீர்ப்பில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பண்டிகை காலத்தில் வந்து நீங்க வந்து அந்த உங்களுடைய நிறுவனத்தை நீங்க நடத்திக்கங்க, மெயின் கேஸை வந்து நீங்க ஹைகோர்ட்ல வந்து நீங்க டிவிஷன் பெஞ்சில் பார்த்துக்கங்கன்னு சொல்லி தான் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அவங்க ஆர்டர் வாங்கிட்டு வர்றாங்க. இங்க டிவிஷன் பெஞ்சில் நடந்த கேஸ் பிரகாரம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரெகுலரைஸ் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கமிட்டி செட்டப் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் அப்சர்வேஷன் பண்ணுது. கோர்ட் அப்சர்வேஷன் பண்ண உடனே நம்ம அரசாங்கம் வந்து என்னன்னா ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரன் கமிட்டி வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரன் வந்து எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அதை பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உத்தரவு வந்து 3 மாசம் தான் ஆகுது. ராஜேஸ்வரன் சார் ரிட்டையர் ஆகி 4 ஆகுது, 2 வருஷம் ஆகுது. இல்ல நான் சொல்றது அவர் உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கும்ல, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய தலைமையில ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரன் தான். ஆமா கமிட்டி போட்டாங்க. அவர் வந்து சில சாத்தியக்கூறுகளை எல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்ணி அரசாங்கத்துக்கு வந்து அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அந்த அறிக்கையின் பிரகாரம் வந்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பரிசீலனையில தான் இருக்கு. இதுல அரசு எந்த விதத்திலும் தடை வாங்கிட்டு வந்தது வந்து எல்லா கட்டிடங்களும் கிடையாது. ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவால் அமைக்கப்பட்ட குழு வந்து 62 கட்டிடங்கள் விதிமீறல்களால் இல்ல, அவங்க மொத்தமே பேட்ச் பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், ஊழல் நடக்குது அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகிறார். ஊழல் எது இருந்ததுன்னா உச்சநீதிமன்றம் வந்து அந்த ஊழலுக்கு எதுவுமே அனுமதிக்கல. அந்த குழு வந்து இதுவரைக்கும் அந்த மானிட்டரிங் கமிட்டி வந்து இதுவரைக்கும் 61 முறை கூடி இருக்கிறது. ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரன் கமிட்டி சொல்றீங்களா? மானிட்டரிங் கமிட்டி அப்பாயிண்ட் செய்யப்பட்டது. சிஎம்டிஏ. ஆமா. சோ அதுல வந்து சிஎம்டிஏ அதிகாரிகளே வந்து அங்க வந்து விதிமீறல் இருக்குன்னு சொல்லி ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் தான் முடிவெடுக்க வேண்டும், எங்கள் கையில் இல்லை
அப்படின்னு சிஎம்டிஏ அதிகாரிகள் கூறுவதாக தேவசகாயம் ஐஏஎஸ் அவர்கள் கூறுகிறார். இல்ல நம்ம நினைச்ச மாத்திரத்துல ஒரு பில்டிங் போய் நீங்க வந்து நாங்க லாக் அண்ட் சீல் பண்ணிரோம்னு சொல்லி நம்ம செய்ய முடியாது. எதா இருந்தாலும் சட்டப்பிரகாரம் தான் பண்ணணும். நமக்கு நம்ம நோட்டீஸ் கொடுத்த உடனே முன்னாடி பார்த்த பெரிய எக்ஸாம்பிள் நடந்தே ஒரு 10 வருஷம் இல்ல, ஆயிடுச்சு. அதாவது சம்பவம் நடந்தே 10 வருஷம் நம்ம ஆயிடுச்சு. நோட்டீஸ் கொடுத்த உடனே இவங்க வந்து ரெண்டாவது நிக்கிறது வந்து நீதிமன்றம் தான். இது வந்து நாட் இன் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் அவங்க தான் ஸ்டே வாங்குறாங்க. அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நீதிமன்றத்தினுடைய எல்லை நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்துல நம்ம தலையிட முடியாது. அரசாங்க சிஎம்டிஆவா இருக்கட்டும், சென்னை மாநகராட்சியா இருக்கட்டும், சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை குடியிருப்பு பகுதிக்கு உண்டான வயலேஷன் இருந்ததுன்னா அவங்க நோட்டீஸ் கொடுக்கலாம், லாக் அண்ட் சீல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் பில்டிங்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிஎம்டிஏ நம்ம நோட்டீஸ் கொடுத்த உடனே என்ன பண்றாங்க, இதுல வயலேஷன் இருக்குது, இந்த நோட்டீஸ் கொடுத்ததுலயே வயலேஷன், இவங்க இத்தனை நாள் வந்து இது பண்ணலாம் அது பண்ணலன்னு சொல்லி அவங்க வந்து பல்வேறு காரணங்களால நீதிமன்றத்தை அணுகுறாங்க. அரசாங்கத்தால எதுவுமே செய்ய முடியாதுன்றீங்களா? செய்ய முடியும். பொதுமக்களுடைய பங்கு. இன்னைக்கு வந்து அங்க சம்பவ இடத்தை வந்து பார்வையிட்ட அமைச்சர்கள் கூறுகிற பதில்கள் எல்லாம் பார்த்தால் விதிமீறல்கள் இருப்பதாக தெரிந்தால் சிஎம்டிஏ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவிக்கிறார். கண்டிப்பாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவங்க வந்து பில்டிங் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கல, நீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கிட்டாங்கன்னு சொல்றாரு அமைச்சர். உதயகுமார் அவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிடமிருந்து வரக்கூடிய பதில்களா? பொதுமக்கள் சொல்லலாம் நல்ல வேலைக்கு யாரும் இறக்கலையே அப்படின்னு, அமைச்சர் வந்து நல்ல வேலைக்கு யாரும் சாகலையே அப்படின்னு கூறக்கூடிய தருணமா அது? இத்தனை வருடங்களாக அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்ய தவறு இருக்கிறார்கள், அதை பற்றி எல்லாம் பேசாம அதிகாரிகள் மீது கை காட்டுவதும் இல்ல அந்த தனிநபர் நிறுவனம் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதும் அமைச்சர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூறக்கூடிய பதில்களாகவே எல்லாம். இந்த பதில்கள் எல்லாம் பொறுப்பான பதில்களாக தானே இருக்கின்றன. மாண்புமிகு அமைச்சர்கள் பொறுப்பாகத்தான் பதில் சொல்லி இருக்கிறார்கள். இல்ல இத்தனை ஆண்டு காலம் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? வேற நபர்களை கேள்வி மற்ற நபர்கள் மீது விரல்களை நீட்டும் பொழுது அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்கிறார்களோ அப்படின்ற கேள்வி இருக்குது. திரு டிராபிக் ராமசாமி அவர்கள், நீங்க தொடர்ந்து இந்த விவகாரத்துல பல வழக்குகள் தொடுத்திருக்கீங்க, பல முடிவுகளும் உங்களுடைய வழக்குகள் காரணமாக வந்திருக்கிறது. இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்துல யார் பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது பொறுப்புன்னு பார்த்தா அரசு அதிகாரிகள் தான். அதாவது அரசியல்வாதிகளை கைகோத்துக்கிட்டு அவங்களும் லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை பற்றி அக்கறை கிடையாது. 2006 என்னுடைய வழக்கில் தான் 2000 ஒருத்தர் போட்டாங்க, கேஸ் அப்படியே விட்டாங்க. நான் போட்ட அப்புறம் தான் கமிட்டியாக ஃபார்ம் பண்ணுறாங்க, மானிட்டரிங் கமிட்டி. என்னுடைய கேஸில் தான் இருக்குது ஆர்டரு, 13 பேர். அவங்கள யாரும் சட்டம் பண்ணுறதில்ல. ரிப்போர்ட் கொடுத்தா தேவசாமி சொல்கிறது கரெக்டு. அதுக்கு சிஎம்டிஏ செக்ரட்டரி மந்திரிங்க தான் பொறுப்பு. மேலே இவங்கள கமிட்டி அட்வைசர்ஸ் மாதிரி இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டர் ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. கோர்ட்டில் எவ்வளோ சொல்லிட்டாரு வந்து ஆக்ஷன் எடுக்காத காரணம் அந்த தனிநபர், அந்த கட்டிடத்தினுடைய ஓனர்ஸ் எல்லாரும் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க திருப்பின்னு சொல்றாங்களே, அதுதான் காரணம்ன்றாங்களே. பொதுவாக எங்களால் எடுக்க முடியல, கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. டி நகரை பொறுத்தவரையிலும் 62 பில்டிங் சீல் செய்ய கேஸில் தான் இவங்களாம் அங்கே போகிறாங்க. 6 மாதத்தில் உங்களுக்கு பண்டிகைக்காக அலோவ் பண்ணாங்க. ஹைகோர்ட் தீர்மானம் பண்ணாங்க. எங்கள் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கூட்டு செய்திதான் சொல்ல முடியும். அந்த வழக்கை கொண்டு வரதே வச்சு நீங்கள் நான் மென்ஷன் பண்ணக்கூடாது, நாளைக்கு வரப்போதுன்னு நினைக்கிறேன். இவங்க கூட்டு செய்தி அந்த வழக்கை கொண்டு வரதே வச்சுட்டாங்க, அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இது காரணம் என்னன்னா அந்த அரசு அதிகாரிகள், அந்த கவர்மெண்ட் பிளேயர்கள், இவங்களாம் அந்த கேஸை வர விட்டாத பண்ணிட்டு இருந்ததுக்காக இருக்கா. அவர் முடிச்சுட்டு உங்களோட மாற்றுக்கருத்து பதிவு செய்யலாம். அதே நேரத்தில் இன்றைக்கி கிரிஜா வைத்தியநாதன் தலைமைச் செயலாளர்னு சொல்லிக்கிறாங்க, திறமையானதாக நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அவங்க வந்து 200 அதிகாரிகள் ஈஸியாக மாற்றிருக்காங்க. நேற்றுக்கு முன்னாள் நான் போய் கலெக்டர் திருப்பூரில் கலெக்டர் பேசி ஒரு மேட்டரை கொடுத்துருக்கேன். அது கொடுத்த உடனே மாற்றிட்டாங்க. பெரம்பலூரில் 7.5 ஏக்கர் அக்கறை ஃபோட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்தேன், அவனை மாற்றிட்டாங்க. அவங்க 2 பேரை மாற்றுறதுக்காக கூட 20 பேரை சேர்த்து மாற்றிட்டாங்க. ஏன்னா தனியாக போட்டால் பிரச்சனை ஆகிடுமோன்னு. இன்னமும் 2012 GOMS 52 25/11/2012 போட்டது தர்மேந்திர பிரதாப் யாதவ், ரொம்ப யோக்கியமான ஐஏஎஸ் அதிகாரி. 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அங்கேயே தான் இருக்கார். கரெக்டாக மாமூல் வாங்கி கொடுக்குறாரு மந்திரிகளுக்கு. அதனால தான் மல்டி ஸ்டோரி பில்டிங் எல்லாம் எந்த அடிப்படையும் இல்லாம நம்ம எப்படி வந்து ஒரு திருடங்க சொல்லுவானா? இது நான் வந்து பெரியவர் வந்து ஆதாரபூர்வமான விஷயங்களை பேச வேண்டும். இந்த அவையில விவாதிக்கப்படுவதை மட்டும் நான் பேச வேண்டும். பொதுவாக தனிநபர் தாக்குதல் கூடாது. பொதுவாக தனிநபர் தாக்குதல் கூடாது. தனிநபர் தாக்குதல் கூடாது. மல்டி ஸ்டோரி பில்டிங் எல்லாம் GOMS போட்டு பக்கத்து பில்டிங் அடிக்கிறாங்க. நல்லா அந்த இடம் என்ன இடம்னு தெரியும். யார் பொறுப்பு? அவரா யார்? அன்றைக்கி நான் மென்ஷன் பண்ணேன், கேஸ் அப்பவும் கேஸ் போட்டேன்.
அப்போ இந்த ஆளை ஒதுக்கி விட்டாங்க நீதிமன்றத்துலேருந்து. ஒன்றும் பண்ணாத. இன்னைக்கு இன்னமும் கண்டினியூ பண்ணுறாரு. ஏன் மாற்றலை? 10 லெட்டர் போட்டுக்கிறோம். ஏன் மாற்றலை? நடக்கிற எல்லா பிரச்சனையும் ஒருத்தர் மட்டும் தான் காரணம்னு சொல்ல முடியாது. இது மெயின் மேன் மந்திரி சொல்லி போயிட்டீங்க. ஜியோ பாஸ் பண்ணுறவர் மந்திரியே பாஸ் பண்ண முடியாது. இன்னி வேலை எல்லாப்படியும் அப்படியே பண்ணிட்டு இருக்காருங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இனிமேல் கேட்டு போடுறேன், கவலைப்படல. நீங்க தான் எல்லா விஷயங்களுக்கும் வழக்கு தொடர்ந்து நீங்க தான் எல்லா விஷயங்களுக்கும் வழக்கு தொடர்ந்து நீங்க குறுக்கிட்டீங்க. நான் தான் கேட்கறேன்ல. இப்போ சார் ரெண்டு விஷயம் தான் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஐயா டிராஃபிக் ராமசாமி வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாரு. ஆளுங்கட்சியில் இருக்கிற கவர்மெண்ட் லீடர்ஸ் இருக்காங்க. அந்த இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் நல்லா இருக்கும், ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அது எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். என்றைக்காவது ஒரு அந்த விஷயமே முடிஞ்ச பிறகு தான் ஒரு ரிசல்ட் வரும். அதுபோல் தான் இவர் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போடுவாங்க, கமிட்டி போடுவாங்க, ஒரு கல்லை தூக்கி போடுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு கல்லை தூக்கி போடுவாங்க, ஹைகோர்ட்டில் ஸ்டே இருக்கும். இந்த ஸ்டே வந்து வெக்கேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பல விதிமுறைகள் இருக்குது. சரி, இது வந்து கவர்மெண்ட் வந்து மூவ் பண்ணோம். பெட்டிஷனர் இப்போ டிராஃபிக் ராமசாமி வந்து ஈ கேன் மூவ் த கோர்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு. இந்த கேஸ் எடுத்து நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு இவர் தான் கேட்க முடியும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில். ஏன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா ஒன்லி இன்ஃபார்மர் தான் எங்கள் வேலை. இவர் நினச்சா கூட அந்த கேஸை வாபஸ் வாங்க முடியாது. ஆனால் அந்த ஒரு ஸ்டே இருக்கும்போது அந்த ஸ்டே வந்து வெக்கேட் பண்ணணுன்ற மூவ் பண்ணுற பவர் அவருக்கு இருக்கு. இல்ல இது அவர் எப்படி வழக்கு தொடுக்கிறார் அப்படின்ற விவாதம் கிடையாது. இப்போ இந்த விதிமீறல்கள் விபத்துகளுக்கு யார் காரணம்? இந்த விதிமீறலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கில் ஒரு லாரி உள்ள போக முடியாது. அதுக்கு உண்டான ஹோல்ஸ் எல்லாமே வெளியே தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு நாட்டுக்கு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் இது ஒன்று இருக்கும், அதில் தான் போய் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்தந்த ஃப்ளோருக்கு வந்து ஓப்பன் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து அந்த பில்டிங்கில் இருந்து தான் தெரில. ஸோ அந்த நிறுவனம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க யாரும் உயிரிழப்பு ஏற்படலன்னு. இனிமேல் தான் பில்டிங்குள்ளே உள்ளே போகிறாங்க. உள்ளே there might be a loss of life. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரை சார்ஜ் பண்ணுவாங்க? they will charge the owner of the building. ஏன்னா இந்த கோடம்பாக்கத்தில் இடிஞ்சு விழுந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எதுவுமே நடக்கும். ஓனருக்கு பொறுப்பு இருக்கு, அது யாரும் மறுக்கல. பட் ஆனால் அவர்களை கண்காணிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் அதே சமமான பொறுப்பு கிடையாது. அதுதான் இவங்களை வந்து கை கட்டி பாருங்க. அதிகாரிகள் வந்து கோர்ட்டோட உத்தரவு இது பண்ணி தான் ஆகணும். கோர்ட்டுக்குள்ள வந்து சிக்கல் நின்றுச்சுன்றீங்களா? அதிகாரிகளாலும் அரசாலும் வேற எதுவுமே செய்ய முடியாத நிலையில இருக்காங்கன்றீங்களா? பாருங்க, கோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி லிஸ்ட் பண்ணணும் அந்த கேஸை. லிஸ்ட் ஆகலைன்னா கோர்ட் ஆர்டர் இட்ஸ் அன் ஆப்ரேஷன். எப்படி அதை வயலேட் பண்ண முடியும்? திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டத்தை ஏன் விதியை போடுவானே, ஏன் மீறுவானே? அப்புறம் ரெகுலரைசேஷன் சார் சொன்னாங்க, ஏன் ரெகுலரைசேஷனை கொடுக்குறீங்க? பேன் இட், நோ ரெகுலரைசேஷன், நோ டீவியேஷன். இதைத்தான் இப்போ எங்கள் மூத்த பொறியாளர் சங்கத்தில் வந்து நாங்கள் வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரியல் எஸ்டேட் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் டீவியேட் பண்ணுறீங்க? நோ டீவியேஷன். டீவியேஷன்லன்னா ஏன் ரெகுலரைசேஷன்? அந்த இவர் சொன்னார் மறைமுக, அதெல்லாம் வராது. 18 வயசு ஆகலைன்னா ஓட்டு இல்லைனா ஓட்டு இல்லை, 39 மார்க் வாங்கினா கிடையாதுன்னா கிடையாது. இல்லை நான் 39 பக்கத்தில் இருக்குது, அதுக்கு ஒரு கமிட்டி போடலான்னா இட்ஸ் டைல்யூட்டிங் தி, இட்ஸ் எ காம்ப்ரமைஸ். வி ஆர் நாட் இம்போசிங் தி. எதுக்கு ரூலை ஒரு சிஎம்டிஏ புக்கு போடுவானே, ஒரு ரூலை போடுவானே, ஒரு ஜுடிஷியரி வச்சுருப்பானே, ஒரு பொறியாளர்கள் வச்சுருப்பானே, இத்தனை பேர் தேவையில்லை. ஆனால் இதை மீறுவது யார்? சட்டங்கள் அட்டகாசமாக இருக்குது, என்பிசிசி இருக்குது, இந்த சிஎம்டிஏ ரூல் இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது. மீறுவது யார்? கட்டுமானத்தில் இருக்கிறவங்க. அதுதான் இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தது. ஆர்கிடெக்ட் மோடிவாக்கத்துக்கு அப்புறம் நடந்த விஷயத்தில் ஆர்கிடெக்ட் இஸ் டோட்டலி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இனிமே வர கட்டடங்கள் வேணால் வந்து அழகாக கட்ட முடியும். கட்டி முடித்த கட்டடங்களை என்ன பண்ணுவது? இப்பொழுது உயிர் இழப்பில்லை என்று ஓகே, ஒரு உயிர் இழந்திருந்தால் உருவாக்க முடியுமா நம்மால்? அது எல்லாருடைய பொதுவான ஒரு பொறுப்பு இல்லையா? கட்டட ஒரு டிவியேட் பண்ணது யார்? சட்டம் போட்டது அரசாங்கம். டிவியேட் பண்ணது யார்? அதை மானிட்டர் பண்ணாது யார்? சிஎம்டிஏ சொல்கிறாங்க எங்கள் மானிட்டரிங் கமிட்டி ஆள் இல்லை. ரைட். அப்போ நீங்கள் வந்து அந்த பொறுப்பாளது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, தேர்ட் பார்ட்டி செக் வச்சு கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாலும் ஒழிய பண்ண முடியாது. இது வருங்காலத்தில் இப்போ நடந்து போன விஷயத்தை என்ன பண்ணுவது? மனிதனுடைய விலை மதிப்புள்ளாத உயிரை காப்பாதற்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அது நடந்தே தீர வேண்டும். அதுக்கு உண்டான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்து தான் நோக்கணும். வித் அயர்ன் வில். பிரச்சனை எங்க போனாலும் நீதிமன்றத்துல போய் மாட்டிக்குது, அங்கதான் சிக்கல் இருக்கு. அந்த பக்கம் எட்டி பாக்குறது கிடையாது. டீவியேஷன் கொடுக்குறீங்க வந்து வித்தின் இன்டர்னல் ஃபுட் பிரிண்ட் ஏரியா மாற்றக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா
ஏன் டீவியேஷன் வரப்போகுது? வெரி சிம்பிள். இப்ப எஃப்எஸ்ஐ மட்டும் இல்ல, ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எடுத்துட்டீங்கன்னா அது 10 மீட்டர் கூட கிடையாது. ரெண்டு சைட்லயும் வந்து 10 12 எஃப்எஸ்ஐ போடுறாங்க. 1.5 மேல முடியாது. அது மல்டி ஸ்டோரி பில்டிங் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க கூடாது. எப்படி இருக்குது and why is it there till todayங்கிறது தான் கேள்வியே. அது ஒரு அரசாங்கம்னு கிடையாது, திமுக கிடையாது, அதிமுக கிடையாது. அதிமுக அம்மா உள்பட அதிமுக யார் இருந்தாலும் கடைசியில வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு வரும்போது அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வருஷம் செய்து தவிர அங்க என்ன நடக்குது, அங்க தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தா என்ன ஆயிருக்கு சம்பவம்? அதுவும் இந்த மாதிரியான ஃபயர் ஃபோர்ஸை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அவ்வளோ பெரிய விபத்து நடக்க வேண்டிய இதாக இருந்தது. ஏதோ அவ்வளோ லக்கிய தமிழ்நாட்டினுடைய ஜாதகம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுடைய ஜாதகம் அவ்வளோ நல்லா இருக்கு, அதனால இதோட தப்பிச்சதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ ஏன் இன்னமும் இந்த மெத்தன போக்கு? ஏன் இன்றே அந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? ஏன் அமைச்சரவை கூடவில்லை? இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து ஏன் அமைச்சரவை கூடவில்லைன்னு கேட்கக்கூடாதா? இவங்க என்ன பண்றாங்க, அங்க போய் அங்க நின்றுட்டு முந்தானே அமைச்சர் ஆரம்பிச்சாரு, பால் எல்லாம் பயங்கர கலப்படம் நடக்குதுன்ட்டு, அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி அடுத்து இ டெண்டர் கேட்டோம், இ டெண்டர்லாம் ஒன்லையுமே வரப்போறது இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையிலும் வந்து ஏதோ மேலால பேசுறாங்களே தவிர அதை ஃபாலோ அப்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. பால் விவகாரத்துல பூனைக்கு வந்து நான் வந்து சாம்பிள் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னா அங்க இருக்கிற லேப் சொல்றேன், ஐயோ எங்களுக்கு ஒன்றும் வரலப்பா, இந்த தமிழ்நாட்டில இருந்து எங்களுக்கு ஒன்றும் வரலன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த அமைச்சரவனுடைய நிகழ்வுகளா? இப்படித்தான் நடக்க போகுதா? நீங்க சொல்லுங்க 20 அதிகாரிகள் மாத்தினாங்கல்ல, அதுல சேர்த்து மாத்தினது தூத்துக்குடி கலெக்டர், தஞ்சாவூர் திருநெல்வேலி கலெக்டர் சேர்த்து மாத்திருக்காங்க. இவங்க தான் மணல் கொள்ளைக்கு எதிராக போர்வாள் எடுத்தவங்க இவங்க 2 பேர். இந்த சமீப காலத்துல கொஞ்சமாச்சு ஒரு மனிதாபிமானத்தோட நடந்து போட்ட 2 கலெக்டர்ஸ் சேர்த்து மாத்திருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலம். இல்ல அதாவது பணியிட அதிகாரிகள் பணியிட மாற்றம் என்பது முழுக்க அரசாங்கத்தினுடைய சுய கட்டுப்பாடு சுய தேவைகளுக்காகத்தான். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ், நிர்வாக வசதிகளுக்காக மாற்றக்கூடியதை டிராபிக் ராமசாமி நான் சொல்லி தான் மாத்தினாருன்னு சொல்லியோ அவர் வந்து மணல் கொள்ளைக்கு தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் இல்ல அது நிர்வாக வசதி அரசாங்கத்தினுடைய ஆதாரபூர்வமா நம்ம வந்து நிரூபிக்க முடியாது. இன்றைய விவாத பொருளும் அது கிடையாது. இன்றைய விவாத பொருளும் அது கிடையாது. அமைச்சரவை அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இன்றைய விவாத பொருளும் அது கிடையாது. அமைச்சரவை கூடவில்லை என்று அவர் கூறுகிறார் என்றால் மூத்த அமைச்சர்கள் 3 பேர் அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்ற இடத்திலேயே இருக்கிறார்கள். இன்னைக்கு இடத்திலிருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன செய்தார்கள்? நீதிமன்றத்துல தடை இருக்கிறது. நீதிமன்றத்தை நீங்க இப்போ நகர திட்டமிடல்ல நமக்கு என்ன மாதிரியான பாடங்கள் நம்ம வந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஏற்கனவே கண்ட அசம்பாவிதங்கள் மூலமாகவே கூட நம்மளே பிளான் பண்ணலனா கூட ஏற்கனவே நடந்த சம்பவங்கள்ல இருந்து நம்ம என்ன பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம்? முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னையை நோக்கி மக்கள் வரக்கூடிய இந்த நேரத்துல இதே போன்று மற்ற நகரங்களும் வளர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்துல இந்த சம்பவம் வந்து சென்னைக்கு மட்டும் கிடையாது. திருப்பூர்ல இருக்கக்கூடிய நகை கடைகளும் துணி கடைகளும் கூட இதே போன்ற நெருக்கடியான சூழல் தான் இருக்கு. ஒவ்வொரு நகரத்திலும் இப்படிதான் இருக்கு. திட்டமிடல்ல நம்ம எந்த அளவுக்கு பயணிச்சிருக்கோம் அப்படின்ற கேள்வி எனக்கு ஒரு 2 நிமிஷம் என்னை பேச விடுங்க. 2 நிமிஷம் எல்லாரும் தயவு செஞ்சு. அதாவது அரசாங்கம் வந்து ராணுவ அரசாங்கம் கிடையாது. இது வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம். அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்திய ஜனநாயக பிரகாரம் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் தான். அவர் ஓய்வு பெற்ற பொறியாளர் சொல்லுவது போல நம்ம வந்து கன்னு வச்சு அந்த மாதிரியான அதெல்லாம் பண்ண முடியாது. 1. 2வது வந்து இப்போ இவங்க சொன்னது பிரகாரமே கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே 3 லட்சம் அரசாங்கத்துக்கு வந்து பில்டிங்கை வந்து நீங்கள் வயலேட் பண்ணி கட்டுங்கன்றதுல யாரும் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. 3 லட்சம் கட்டிடங்கள் வந்து வயலேஷன் விதிமீறி கட்டியிருக்கிறது. அன்ஆத்தரைஸ்டு வேற, வயலேஷன் வேற. அன்ஆத்தரைஸ்டுனா அவங்க பிளானே வாங்காமல் கட்டியிருந்தா அது அன்ஆத்தரைஸ்டு. வயலேஷன்ன்றது பிளான் வாங்கியிருப்பாங்க, ஆனால் வாங்கின பிளானுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வந்து டிவியேட் பண்ணி கட்டியிருந்திருப்பாங்க. 1. 2வது வந்து டிராஃபிக் ராமசாமி அண்ணன் போட்டிருக்கக்கூடிய வழக்கு பொறுத்தளவில் அந்த ஜிடி கூட்டம் தானே சார், ஜார்ஜ் டவுன் இதை பொறுத்தளவில் அவர் போட்டிருக்கக்கூடியதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 100 புல்டோசரை எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே தரைமட்டமாக இடிச்சுட்டே வந்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த இடத்துல வந்து பாதிக்கப்படக்கூடியது மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் கூட அந்த நஷ்டத்தை தாங்க. இது போன்ற வழக்குகள் வரும்போது அதை வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அவங்க சொன்னது மாதிரி டீவியேஷனே இல்லாமல் ரெகுலரைஸ் பண்ணுங்கன்றதான்
ராதாகிருஷ்ணன் சார் போன்ற அவர் ரெகுலரைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. நம்ம ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்றது மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கங்கள் பொறுத்தளவுல நீங்க சொல்ற மாதிரி 3 லட்சம் பில்டிங் நம்ம இடிக்கணும்னா எத்தனை புல்டோசர் எடுத்துட்டு வர்றது சொல்லுங்க? 3 லட்சம் பில்டிங் இடிக்கிறதுக்கு எந்த அரசாங்கத்துக்கு தைரியம் இருக்கு? ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு நாளா இந்த மாதிரியான சிறு சிறு விதிமீறல்களை வளர விட்டுட்டு ஒரு தகவல் என்னன்னா 2011 அப்புறம் சென்னை மாநகராட்சி அனைத்து இந்திய அதிகமா இருக்கிறது என்ற காரணத்தினால அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்ற வாதம் சரியா? 2011 அப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்க கேளுங்க. என்னதான் செய்ய முடியும்? 2011 அது எல்லாருமே ஒத்துக்கறாங்க விதிமீறல்கள் இருக்கு அப்படின்ற. இப்ப அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா 3 லட்சம் கட்டிடங்கள் இடிக்க வேண்டும் அப்படினா என்ன செய்வது? அதை செய்ய முடியாதுன்றீங்க. பிராக்டிகலி நாட் பாசிபிள். ஒரு இல்ல 2011ல மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆசியால் சென்னை மாநகராட்சி அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்தது. 2011ல வந்ததுக்கு அப்புறம் மாண்புமிகு முன்னாள் மேயர் திரு சைததுரைசாமி அவர்கள் மெயினா வந்து கான்சென்ட்ரேட் பண்ண விஷயம் இந்த மாதிரியான வயலேஷன் தான். அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன அப்படி இருந்ததுன்னா, நீங்க வந்து கட்டி முடிக்கி விட்டு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதீங்க. அவங்க வந்து அந்த கணுக்கால் போடுறாங்களா, அந்த இது பூமி பூஜை போடுறாங்களா, அப்பயே நீங்க பாருங்க. ஏன்னா செட்பேக் டிவியேஷன்ன்றது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்டையர் பில்டிங்குமே இடிக்கணும். அவங்க வந்து அந்த பூஜை போடுற அன்னைக்கே வந்து அவங்க வந்து சரியான விதத்துல வந்து அந்த செட்பேக் விட்டுருக்காங்களா, இடைவெளி விட்டுருக்காங்களா, இல்லைன்னு சொன்னா உடனே நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா அதிகாரிகளுக்கும் அவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த 3 லட்சம் மாடி எப்படி 7 மாடி ஆச்சு? இல்ல 7 மாடி வந்து 2011ல இருந்து இந்த 7 மாடி 2011க்கு முன்னாடியே தான் ஆயிருந்தது. எல்லா விதிமீறல்களும் அதிமுக ஆட்சிக்கு முன்புதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா விதிமீறல்களும் அதிமுக ஆட்சிக்கு முன்புதான். அதே போல அந்த கட்டிடத்துக்கு அப்ரூவல் பண்ணக்கூடிய அந்த லைசென்ஸ் இன்ஸ்பெக்டர் லைசென்ஸ் சர்வேயர்ஸ் சொல்ற அவங்களது வந்து அந்த வயலேஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா லைசென்ஸ் சர்வேயர் தான் பொறுப்பு. அவங்களுடைய லைசென்ஸை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு திருப்பி அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கக்கூடாதுன்ற அந்த ரூல்ஸை கொண்டுட்டு வந்து 2011ல இருந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாமே நன்றாக தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. திரு ஓய்வு பெற்ற அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்கள், இப்போ இது வரைக்கும் ராமசாமி அவர்கள் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் பார்த்தா கூட வந்து ஒரு 3 லட்சம் கட்டிடங்களை வந்து இடிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. இதன் காரணத்தை இதை மட்டுமே காரணமாக கொண்டு இது போன்ற கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது சரியான அணுகுமுறைன்னு பார்க்குறீங்களா, இல்லை என்ன செய்யணும்? அதாவது நிறைய அரசாங்க ஆணைகள் இருக்குது. பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ் ஆக்ட், சினிமாட்டோகிராஃபி ரூல்ஸ் நிறைய இருக்குது. எல்லாமே வந்து நோக்கம் வந்து மக்கள் உயிரை காப்பாது தான். மக்கள் உயிருக்காக எதை வேணால் இடிக்கலான்ற. இப்போ ஒரு பில்டிங் வந்து கீழே விட நம்ம ட்ரிப்ளிகேட்டில் ஜாம் பஜார்ட்ட ஒரு பில்டிங் சாஞ்சிக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால் பேப்பர்லாம் வந்தது. எல்லோரும் ஓடினாங்க, இடிக்க சொன்னாங்க. ரைட்டா? அது மாதிரி மக்களுடைய உயிர் தான் முக்கிய மொழியை. அவருக்கு ஒரு தனிநபருக்கு ஒரு பொருளாதாரம் சேர வருகிறன்னா அதுக்காக அது இடிக்காமல் இருக்கணும். அதுமில்ல வயலேஷன் இருக்கிறதா தானே இடிக்க சொல்கிறோம். வயலேஷன் எல்லாத்தையும் இடிக்க சொல்லலையே. ஹூ வாண்டட் யூ டு வயலேட்? செய்தது யார்? அரசாங்கம் சட்டம் போடுது, மீறுவது யார்? நாம் தான் மீறுறோம். அதனால நம்ம பொதுமக்களுக்கு பொறுப்பு இருக்கு. தனிநபர் கட்டிடங்கள்ல மட்டும் கிடையாது, பப்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கூட வந்து பப்ளிக் ஸ்ட்ரக்சர்ல கிடையாது. உதாரணமாக நான் அந்த ஜிஹெச் நான் கட்டினேன், அதுக்கு பிளான் பண்ணேன். அதுல வந்து சிஎம்டி அப்ரூவலுக்கு எல்லா சட்ட திட்டங்களும் அதுல ஃபாலோ பண்ணியிருக்கோம். மேலே ஃபயர், இன் கேஸ் ஆஃப் ஃபயர் இஃப் தேர் இஸ் நோ பவர் சப்ளை ஆட்டோமேட்டிக்காக இத்தனை ஸ்டோரேஜ் என்பிசி கோடில் வச்சுருக்கா, அத்தனை வாட்டர் டேங்க் இருக்குது. இன்றைக்கு அதில் வந்து கரண்ட் இல்லாமல் ஃபயர் வந்தால் அங்கே இம்மீடியட்டாக அது வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் இவ்வளவும் நடைமுறை திட்டங்கள் இருக்குது. என்பிசி பிரகாரம் தான் பண்ணணும். சிஎம்டிஏ ரூல் இருக்குது. எந்த அரசாங்கன்றதை விட்டுடுங்க, சிஎம்டிஏ ரூல் இருக்குது. அதை மானிட்டர் பண்ணும்போது 4 மாடி 7 மாடி வரவில்லை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? என்ன சொல்கிறாங்க? சிஎம்டிஏல மானிட்டரிங் கமிட்டி இல்லை. ரைட். ஸோ அரசாங்கம் வந்து போலீஸ்காரனாக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்டிங்கு போய் நிற்க முடியாது. அப்போது சமுதாயத்தின் பொறுப்பு அங்கே வருகிறது. கட்டட ப்ரொமோட்டர் வருது, அங்கே இருக்க பொறியாளருக்கு பொறுப்பு இருக்கிறது, அங்கே இருக்க ஆர்கிடெக்டுக்கு அதிகமாக இருக்கிறது. அதைத்தான் இப்போ வருங்காலத்தில் ஒன்றும் வராது. நடந்து முடிஞ்சதை எப்படி செய்வது? இதனால இப்போ இருக்க 62 பில்டிங் ஐயா சொன்னாங்க, 62 பில்டிங்கில் இடிக்கணும்னா இடிச்சு தான். இல்லை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் என்னென்னா, இது மாதிரி விபத்து ஏற்பட்டால் இப்படி வந்து விபத்து ஏற்பட்டால் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த சப்ஜெக்ட் தான். பட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சவுகார்பேட்டையோ இல்லை ட்ரிப்ளிகேன் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் ஒட்டி இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டால் எந்த ஒரு மெக்கானிசமும் கிடையாது. இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் இங்கே ஒரு வண்டி லாரி போகிற அளவுக்காவது ஒரு சந்து இருந்தது. திருவல்லிக்கேணிலும் சவுகார்பேட்டிலும் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அங்கே வந்து நீங்கள் ஒரு மாட்டு வண்டியில் தான் நீங்கள் கொண்டு போகணும். ஸ்பீடாக கூட போக முடியாது, அவ்வளோ நெரிசலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இடத்துக்கு மெயின் வந்து இதில் என்ன ப்ரிகாஷன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வீட்டில் வயரிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீ விபத்து வந்து வயரிங்கால ஏற்படுது. இதில் என்ன இன்னொரு விஷயம்னா, அங்கே வந்து டீசல் டேங்க்ஸ் வச்சுருந்துருக்காங்க, டேங்கர்ஸ்.
இது வந்து பாத்தீங்கன்னா டீசல் டேங்க்ஸ்ல வந்து leak டீசல் வந்து தன்னால் எரியாது, பெட்ரோல் மாதிரி கிடையாது. இது வந்து பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த டீசல் டேங்க் வெடிச்சிருக்கும். இல்லங்க அதுல பிளாஸ்டிக் தான் அந்த டேங்க் வாட்டர் இட் இஸ் பிளாஸ்டிக் ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஸ்டாக் வச்சிருக்காங்க. சோ இங்க ஜெனரேட்டர் இருந்திருக்கும், ஜெனரேட்டர்ல நெக்ஸ்ட் ஜெனரேட்டர்ல ஹீட்டட் இது இருக்கும். தட் வில் ஹேப்பன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பிரிவென்ட் பண்றதுக்கு எப்படியான வழி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சொன்னாங்க ஆரம்பத்துல 62 பில்டிங் கிடையாது. இப்போ என்ன அடிப்படை காரணம் எப்படி நடந்தது இல்ல இன்னைக்கு இப்ப சவுகார்பேட்டை சொன்னீங்க. சவுகார்பேட்டையில சிஎம்டிஏல வந்து கண்டினியூஸ் பில்டப் ஏரியான்னு ஒன்னு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 2000 பில்டிங் மேல இருக்கும் கூடாது. 4 மாடி மேல கட்டறது யார் பொறுப்பு? ஆமாம். இது வந்து அந்த இண்டிவிஜுவல் கட்டுறதுனால யாருக்கு பாதிப்பு? சமுதாயத்துக்கு பாதிப்பு. அதுக்கு வந்து அப்ப என்ன பண்ணணும்? அதை தடை பண்ணி ஆகணும். இடிக்கணும்னா இடிச்சுதான் இடிக்கும் பொழுது அது இடிக்கிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு சவுகார்பேட்லயே வந்து ஒரு உள்ள போய் இடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பர்மனண்டா ஸ்டீல் வச்சிட்டா போதும். அது அந்த பில்டிங் ஃபுல் வயரிங் எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. ஜெமினி ஃப்ளைஓவர் பக்கத்துல ஒரு பில்டிங் வந்து 30 வருஷமா அப்படியே இருக்கு. என்ன காரணத்துல இருந்து விட்டுருக்காங்க? 30 வருஷமா இருக்குல்ல. பழைய ஜெமினி ஸ்டுடியோ ஆமா. இடிக்கிறதோட ஸ்டீல் வைக்கலாம். அவன் திறக்க விட்டாத. அத பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ விதிமீறல் கட்டிடங்களை இடித்து விடலாம் அப்படின்றீங்க. இப்போ விதிமீறி கட்டியவர்கள் தண்டனைக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி விதிமீறி கட்டியவர்கள் தண்டனைக்குள்ளாகி இருக்கிறார்களா? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? தண்டனையே கிடையாது மேடம். கிரிமினல் குற்றம் கிடையாது. கிரிமினல் குற்றம் பெனால்டி தான் போடுவாங்க, இடிப்பாங்க, பெனால்டி போடுவாங்க. உயிர் சேதம் ஏற்பட்டால் நெக்லிஜென்ஸ்ல மேபி தே வில் புட் ஹிம் ஃபார் 3 months or something. அவ்வளவுதான். அப்ப சட்டம் இன்னும் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கற வாதம் குறிப்பா நான் சொல்றேன். ஃபயர் டிபார்ட்மெண்ட் வயலேஷன் வந்து 2012ல ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஒரு சர்வே நடத்து டி நகர்ல நடத்து. அதுல 6000 பில்டிங்ஸ்க்கு வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் வயலேஷன் இருக்குன்னு பாக்குது. அதுக்கு ஃபைன் எவ்வளவுனா 500 ரூபாய். அதான். அடுத்ததாக இன்னொரு பில்டிங்ல கேஸ்ல வந்து உஸ்மான் ரோட்ல இருக்கிற பில்டிங் ஸ்டாப் ஒர்க் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. பேர் வேண்டாம், அந்த பில்டிங்கோட பேர் தேவையில்லை. அதுல வந்து 11 லட்சம் ரூபாய் அவங்க வந்து அபராதம் விதிக்கிறாங்க. அபராதம் கட்டிடுறாங்க. இது வாட்டில பில்டிங் போயினே இருக்கு. பில்டிங் ஒரு சைடுல அப்படியே கட்டினே இருக்காங்க. அங்க வந்து அபராதம் கொடுக்கறது அதான் சரவணாஸ்டர் சம்பவத்துல 2 பேர் வந்து இறந்து போயிட்டாங்களே, அப்போ அங்க யாருக்கு தண்டனை வழங்கப்படுது? அங்க வந்து ஒரு அபராதம் மட்டும் தானே? யாருக்கு வழங்கல? அப்ப சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படணும். சட்டமே தேவையில்ல. சட்டம் வந்து கட்டுற போதே ஏன் அலோ பண்றாங்க? நல்லா தெரியும். கட்டுற போது அலோ கார்ப்பரேஷன் கமிஷனர் சிஎம்டிஏவோ இதோட இதுல 99% வயலேஷன் இருக்குன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அபிடேவிட். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப எதுக்கு ஐஏஎஸ், எதுக்கு ஐபிஎஸ்? நீங்க அதாவது ஒரு விபத்தை வந்து விபத்தா பார்க்கணும் தவிர ஒரு காரணம் சொல்ல முடியாது. அதாவது இது வயலேஷன் வந்து எல்லா ப்ரிகாஷன் 100% இருக்கும். சேஃப் பில்டிங் ஒரு தனி அந்த ஊழியர் அவர் வேண்டாதவராக இருக்கலாம், அவர் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், உள்ள எல்லாம் விபத்து வரலாம். அதுக்காக நீங்க ஓனரை there should be a procedure. ஆனா என்னன்னா வயலேஷன் இருந்துச்சுன்னா அந்த பில்டிங்கை ஆக்கிபை பண்ற அளவுக்கு சீல் பண்ணுங்க. டோட்டலா வந்து அது பண்ணலாம். ஆனா அதை விட்டு 8 floors வந்து பிசினஸ் பண்றாங்க. அதை போயிட்டு நீங்க ஒரு நாள் இன்னைக்கு வந்து இந்த சார் ஒரு சென்னை சில்க்ஸ்ல இன்னைக்கு வந்து நடக்கிற விபத்தை பேஸ் பண்ணி நாங்க இருக்கிற அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா கடையும் வந்து நாங்க சீல் வைக்க போறோம் அப்படின்னு இன்னைக்கு நீங்க செய்யறது வந்து நாட் கரெக்ட். மெரினால இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் கடையில ஒரே நாளா தான் அகற்றுனாங்க. மீன் கடை கட்டுறதுக்கும் ஜவுளி கடை கட்டுறதுக்கும் வித்தியாசம். எல்லாம் அவங்கவங்களுக்கு வியாபாரம் தானே அது. அவங்கவங்களுக்கு அது அவங்கவங்களுடைய வாழ்வாதாரம் தானே. ஒரு சிறு கடை நடத்துபவர்களுக்கு அவங்களுக்கு அந்த கடை தான் சென்னை சில்க்ஸ். சென்னை சில்க்ல 800 குடும்பம் இருக்கு. ஒரு இடத்துல பண்ணி காட்டே பயம். சார் ஒரு உயிரா இருந்தா கூட உயிர் குடும்பங்கள் இருக்கு. ஒரு உயிரா இருந்தாலும் ஒரு குடும்பத்துடைய வாழ்வாதாரமா இருந்தாலும் கூட அது வந்து முக்கியமான அவங்களுக்கு. அந்த தெருவுல இருக்க அத்தனையும் வந்து நாங்க பேன் பண்ண போறோம்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வேலை போயிடும். ஒரு தனிநபருடைய வியாபாரம் வந்து மக்களுடைய உயிரை விட இது வந்து முக்கியமானதாக கருதப்பட வேண்டும். எனவே வந்து வயலேஷன்ஸ் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சார் கூட வாதமா இருக்கு. இன்னொன்னு சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? இருக்கிற சட்டத்தை வந்து நீங்க வந்து பேக் டேட்டட் பண்ண முடியாது. சரவணாஸ்ல 2 பேர் இறந்துட்டாங்க சார். அதுக்கு இப்ப யார் பொறுப்பு? அதுக்கு யார் மீது வந்து ஆக்ஷன்? 2 பேர் இறந்துட்டாங்க. வடபழனியில நடந்த இந்த தீ விபத்துல அங்கேயும் வந்து விதிமீறல் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த கட்டிடத்துக்கும் வந்து ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. 4 பேர் இறந்துட்டாங்க. இப்ப இது போன்று தொடர்ந்து உயிர் பலிகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்ல மாட்டீங்களா? சட்டங்களை கடுமையாக்க வேண்டும். இருக்கின்ற சட்டங்களையும் மக்களும் சரி தனிநபர்களும் சரி மதித்து நடந்தாலே புதிதான சட்டம் தேவையில்லை. இப்போ வெளிநாட்டில் வந்து ஒரு டெத் ஆடிட், ஒரு பேஷண்ட் இறந்து போனால் அந்த டாக்டர் இஸ் சூடு.
ஸோ அது மாதிரி இங்கே வந்து the promoter, the engineer, the architect, all must be made accountable. அது செய்தால் ஒழிய இந்த பிரச்சனைகள் நிரந்தரமான தீர்வு ஏற்படவே படாது. அதைத்தான் எங்கள் மூத்த பொறியாளர் சங்கத்தில் வந்து நாங்கள் வந்து எல்லாருக்கும் அப்பீல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நோ வயலேஷன் பண்ணும்போது ரெகுலரைசேஷன் போறாரு. இவர் சொன்னார் ரெகுலரைசேஷன், அவரும் பலருடைய இவரும் பண்றாங்க. ஏன் அதுக்கு இடம் கொடுப்பாங்க? பணத்தை அரசாங்கம் திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கு. அவங்க வாங்கிட்டாங்க பணத்தை, பணம் உள்ள வந்துடுச்சு, எல்லாருமே பணம் உள்ள வந்துருச்சு. இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து பப்ளிக் வந்து அந்த ஒரு அபார்ட்மெண்ட் ரெகுலரைசேஷன் வாங்கி ஒரு பப்ளிக் வாங்கியாச்சு. திடீர்னு நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு நாங்க இடிக்க போறோம், ரெகுலரைசேஷன் செல்லாது, நீங்க டிலே இஸ் தேர். இப்போ அரசாங்கம் என்ன பண்ணோம், நீங்க விக்கிற அது முன்னாடியே சொல்லணும். சேல் இன்னைக்கு தானே வருது சட்டம். மௌலியாக்கம் மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதுல வாங்கினவன் நிலைமை நீங்க யாரும் யோசிச்சிங்களா? அந்த இடத்த வாங்கினோம், இடிச்சிட்டாங்க. இந்த இப்போ வந்து அந்த லைபிலிட்டியை வந்து கவர்மெண்ட் கொடுக்க போதா? செக்ஷுவல் இன்ஜினியர் ரெரா ஆக்ட் வந்தா அதுக்கப்புறம் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் தான் எல்லாம் வருது. ஒரு அதாவது யாராவது ஒரு இடம் செத்த பிறகுதான் ஒரு ஆக்ட் வரும், அதுக்கு முன்னாடி எதுவும் வராது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்போ இந்த முகலிவாக்க இடத்த வாங்கினவங்க நிலைமை நினைச்சு பாருங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்க. அந்த இடத்துல வந்து மிடில் ஃபேமிலி தான் எல்லாருமே. இடிச்சிட்டீங்க. உங்க இதுல வந்து இடிச்ச பிறகு அரசாங்கம் வந்து அந்த நீங்க அந்த அது மாதிரியான கட்டிடத்துல குடியேறி 4 பேர் இறந்திருந்தால் அது தடுக்கப்பட்டதே அப்படின்னு சந்தோஷப்படாம அந்த மாதிரியான கட்டிடத்தை கட்டியதற்கு யார் பொறுப்பு அப்படின்னு விசாரிக்காமல் இல்ல இந்த இடத்துல வந்து கட்டிடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் தான் ப்ராப்ளம். அந்த அது கட்டக்கூடாது. ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க? ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க? அந்த இன்னைக்கு காத்தால நடந்த சம்பவம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மிக மிக தெளிவாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த பசங்க இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே தீ நடந்துட்டு இருக்குது. அப்போ இதுக்கு நடுவில் கூட இந்த ஃபயர் ஃபோர்ஸினுடைய மெத்தனை போகிறதுனால அந்த தருணத்தில் வந்து அந்த தீயை அணைக்க முடியல. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவதாக சென்னை சில்க்ஸுங்கிறது சின்ன கம்பெனி கிடையாது. 8000 கோடி ஒர்த் இருக்கிற கம்பெனி. 1200 பேர் வந்து இந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறாங்க. இது வேறு பிரான்ச்சில் வந்தால் ரீலொகேட் பண்ணிடலாம். இது வந்து எல்லாருக்கும் சாத்தியமாகுது. சார் சொன்னதெல்லாம் அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். ஆனால் இது வந்து டிமாலிஷ் பண்ணுறதுக்கு யார் டிசிஷன் எடுக்கணும்னு நீங்கள் சிஎம்டியில் யார்கிட்ட வேணால் விசாரிச்சு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க முதலமைச்சர் தான் டிசிஷன் எடுக்க வேணும். அந்த முதலமைச்சர் ஏன் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க? அது ஒரு ஜெயலலிதானாலும் சரி, கருணாநிதி ஆனாலும் சரி, ஒரு பில்டிங் இடிக்கிறதுக்கு ஒரு சிஎம் தான் லெட்டர் கொடுக்கறாரு. அப்ப எதுக்கு அந்த அர்த்தம் இல்ல? எல்லாமே வந்து சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். இது வந்து தொடர்ந்து வந்து சர்வேகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. சென்னையில மட்டும் இல்ல, எல்லா நகரங்களையும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த 2016 நடந்த டி நகர்ல நடந்த சர்வேல வந்து 35 பில்டிங் சர்வே பண்ணிருக்காங்க. 35 பில்டிங் எவ்ரி சிங்கிள் பில்டிங் வந்து எஃப்எஸ்ஐ வயலேஷன் இருக்குது, பார்க்கிங் வயலேஷன் இருக்கு. ஒரு பெரிய ஒரு பில்டிங் வந்து பார்க்கிங் ஒரே ஒரு காருக்கு பார்க்கிங் கொடுத்திருக்கான். இந்த மாதிரியான வயலேஷன்ஸ் அனைத்து முதலமைச்சருக்கும் தெரிந்ததே. இது தெரிந்தும் ஒரு முதலமைச்சரும் இதுவரையான காலகட்டங்களில் ஒரு நடவடிக்கை எடுக்கலை என்றதுதான் என்னுடைய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆர்கே சார் சொல்றது நம்ம ஒதுக்க முடியாது. the buck stops with the chief minister. The chief minister is responsible for this. மக்களுக்கு வந்து எது மக்களுக்கு தான் போணும். அதிகாரம் வந்து முதலமைச்சர் கிட்ட இருக்குது. இன்னைக்கு முடிவெடுத்திருக்காங்க அந்த பில்டிங்கை இடிக்கணும் அப்படின்னு. வயலேஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சப்பவே இதனை இடிக்க வேண்டும் என்ற முடிவை ஏன் எடுக்கவில்லை என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு இந்த கோர்ட் தடை உத்தரவு இருக்கு. இன்னைக்கு வந்து இவங்க சொல்ற மாதிரி இடிக்க முடியாது. கண்டிப்பா இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. கண்டிப்பா வந்து கன்சென்ட் வாங்கி தான் இடிப்பாங்க தவிர இன்னொரு தகவல் என்னன்னா அவங்க கன்சென்ட் வாங்கி தான் இடிக்க முடியும். ஓனரோட கன்சென்ட் வாங்குறா. இல்ல இன்னொரு தகவல் என்னன்னா கோர்ட் ஆர்டர் ஸ்டே வந்திருக்கு. ஸ்டே ஏன் வந்தது? வயலேஷன் வந்து ஏன் வயலேட் பண்ணா? ஓனர் வயலேட் பண்ணா. சோ இட்ஸ் a vicious circle. இல்ல இன்றைய நிலைமையில் தீ பாதிக்கப்பட்ட அத்தனை கட்டடங்கள் இடிக்கப்பட வேண்டியதில்லை. எல்ஐசி பில்டிங், ஃபர்ஸ்ட் மல்டி ஸ்டோர் பில்டிங் இன் சென்னை, அதே தீ ஃபயர். அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. எஸ்சிஆர்சி தரமணி பண்ணி அதை கவர் பண்ணி தென் வி ஃபவுண்ட் இட் வாஸ் ஓகே எக்ஸப்ட் ஃபார் எ ஸ்மால். அது வந்து ஃபைல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு கொஞ்ச நேரம். தி எக்ஸ்போஷர் டு ஃபயர் வாஸ் லிமிட்டட். ஸோ பாம்பேலேருந்து கூப்பிட்டு கனைட் பண்ணோம். இப்போ இன்றைக்கி பில்டிங் இருக்குது. அதனால் எல்லா பில்டிங்கும் தீயில போட்டு தான் உடனே இடிக்கணும்னு இல்லை. அதனுடைய ஸ்திரத்தன்மை 600 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா கம்பி வந்து இளகிரத்தன்மை வந்துடும். அதை மாதிரி நேரங்களில் இன்வெஸ்டிகேட் பண்ணி இடிக்கிறோன்னா இடித்தே ஆகணும். அதனால மக்கள் உயிர் ராமசாமி அவர்கள் இல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்கணும், இதுக்கப்புறம் ரூல்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆனா இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய விதிமீறல்கள்ல என்ன செய்யணும் அரசாங்கம்? அதாவது 99% வயலேஷன் சொல்றாங்க. இல்லீகல் வயலேஷன் 5 மாடி மேலே கட்டுறாங்க. அந்த மொத்த மாடி யூஸ் பண்ணாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணணும்.
பர்மனண்ட்டாக. அதை செய்ய மாட்டேன்றாங்க. இப்போ 2 நாள் சீல் வைக்கிறாங்க, வடபழனி சீல் வச்சேன்றாங்க, இப்போ பின்னால் பக்கமாக வந்தான்றாங்க. வாட்சிங் இட் இல்லையா? ஏன் பண்ணுறீங்க இதை? அது யார் அதிகாரி தானே, ஓனர்ஷிப் ஒன்றும் இல்லையா? நீ சீல் வச்சு அப்படி அவன் வருவான், பேக் வழியாக வந்தான், பேக் வழியாக ஏன் விட்ற? அதிகாரி போயிட்டு அங்கே வாட்ச்மேன் வேலை பார்க்க முடியாதுல்ல, பிராக்டிகல் ஃபீல்டு இருக்குல்ல, ஏரியா இன்ஜினியர் இருக்காங்க, ஏன் பார்க்கல? சீல் வச்சான்ல, சீல் உள்ள வரலாம். சீல் அவனை போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும். என்ன போலீஸ் எல்லாம் ஒரு கை கொடுத்து தான் இருக்காங்க. எல்லா கை கொடுத்துருந்தா எல்லாருமே கை கொடுத்துருக்காங்க, நம்ம மட்டும் கை 2008 மேட்லி ரோடு, நடேசன் தெரு, ரங்கநாதன் தெருல 6 அடி நான் கூட இருந்து ஜஸ்டிஸ் ராமமூர்த்தியோட கூட போய் 6 அடி இடிச்சு எடுத்தோம். நீ மறுபடியும் நல்லா என்கரேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. என்ன சொல்றீங்க இருக்கு? ஜஸ்டிஸ் ராமமூர்த்தி அப்பாயின்மெண்ட் கோர்ட்டில் அவரே கூட வந்து இருந்து நேரம் இடிச்சோம். 6 அடி என்கரேஜ்மெண்ட் ரோடு, நீ மறுபடியும் என்கரேஜ் ஆகி போயிட்டு. அதாவது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்களா, அது போடும் போதே நீங்க போல no proper inspection by the officials, local. But government cannot do a police action. அதுதான் ப்ராப்ளம். They cannot monitor individual building. But நான் என்ன சொல்றேன்னா, it is the social responsibility of the builder or promoter or owner to follow the rules. Traffic rule leftல போனா leftல போய் தான் ஆகணும், ரைட்ல போனா ரைட்ல போய் தான் ஆகணும். அவர்கிட்ட போய் காசு கொடுப்பான்றாரு, அவர் ரெகுலரைஸ் பண்ணுவாரு. ஏதுக்கு இடம் கொடுக்குறீங்க? நோ டீவியேஷன். 40 மார்க் வாங்கினாதான் பாஸ் கொடுத்துருக்காங்க. நான் மென்ஷன் பண்றேன். அப்புறம் எதுக்கு இந்த ரூல்லாம் போடுறீங்க? சொல்றாரு டிவியேட் பண்றதுக்கு ரூல் போடுறோம். மினிஸ்டர் ஃபோன் பண்றாரு, எடுக்கலாம்னு சொல்றாங்க. பொதுமக்கள் அப்போ பொதுமக்கள்ல தனியார் நிறுவனங்கள் இவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாலே வந்து பிரச்சனை வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணாலும் தீ விபத்துன்றது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தீ விபத்துக்குள்ள வரல. நான் நடக்கணும் அவசியம் கிடையாது. வயலேஷன் பண்ண பில்டிங் தான் தீ விபத்து நடக்காது. அப்ரூவ்ட் பில்டிங்ல கூட ஒரு தீ விபத்து நடக்கலாம். இல்ல ஆக்சிடென்ட் பேசல, விதி மீறல்களால் ஏற்படக்கூடிய விபத்துகள் தான் பேசுறோம். அவங்க ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, LICல கூட நடந்தது. விதி மீறல்களால் ஏற்படக்கூடிய விபத்துகளுக்கு யார் காரணம், எப்படி தடுக்க முடியும் தான் பேசிட்டு இருக்கோம். சோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டா மட்டுமே வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து கண்டிப்பா இல்ல. டி நகர்ல வந்து இந்த ஏரியா ஸ்ட்ராங்கா இருக்குது. எல்லா தருணங்களிலும் எல்லா அபிஷியல்ஸ்க்கும் அவங்க லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தனியா போய் உணர்த்திருக்காங்க, பல முறை உணர்த்திருக்காங்க. ஆனாலும் ஒரு போதிலும் வந்து ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு அதிகாரியோ வந்து அங்க வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்ப சமீப காலத்துல ஒரு 2 கார்ப்பரேஷன் அதிகாரி வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல ஒரு பில்டிங்க பத்தின்னு சொல்லி அங்க ஒரே ஒரு இதுல வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த இது மோர் தென் ஒரு 1.5 வருஷத்துல 2 அதிகாரிகளுடைய மெத்தன போக்குக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதிகாரிகளுடைய மெத்தன போக்கா இல்ல அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கா? இல்ல 2-3 பிரச்சனை இருக்கு. அதுல ஒண்ணு வந்து நம்பர்ஸ் இல்லங்கிறது சார் சொல்றது உண்மைதான். எத்தனை பேர் வந்து எங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ரெண்டாவதாக இதுக்கு வந்து நீங்க என்னதான் மனு கொண்டே கொடுத்தாலும் அதுக்கு ஒரு உத்தரவு வரணும்ல. அது உத்தரவுக்காக நீங்க வந்து மேல அனுப்புவீங்க, மேல அனுப்பிச்சு அது கூட மேல போகும், மேல போய் அதுக்கு அதோட மேல போகும், மேல போனா அப்புறம் ஃபோர்த் இன்சார்ஜுக்கு போகும், ஃபோர்த் இன்சார்ஜ்ல இருந்து பயஸ் தோட்டத்துக்கு போகும், இப்போ வந்து எடப்பாடி வீட்டுக்கு போகும். அதன் பிறகு அங்கிருந்து ஆர்டர் வருதா இல்லையா அதை பொறுத்து தான் இங்க வந்து நடக்குது. சீலிங்கும் இல்ல. இது வந்து அரசியல் காரணங்களுக்காக தான். சென்னை சில்க்ஸ்னுடைய இதுலேயே வந்து ரெகுலரைசேஷன்லேயே வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் போனாங்கன்னா 2011 ஏன் போனாங்களோ அதுவும் ஒரு அரசியல் காரணம் தான். அது விளக்குறதுக்கு டைம் கிடையாது. ஆனா கடைசியில வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்தை வாங்கிட்டு அவங்க பார்க்கிங் அங்க வசதி பண்ணிட்டாங்க. இது பண்ணின பிறகுதான் சுப்ரீம் கோர்ட் அவங்களை அனுமதிக்குது. இதிலும் ஒரு அரசியல் விளையாட்டு இருக்குது. இது எல்லாமே அரசியல் தான். பொலிட்டிக்கல் வில். உதாரணத்துக்கு சொல்றேன், நான் வீராணம் திட்டத்தில் ஆரம்ப காலத்தில் 70 6 ஆண்டுகள் அதில் பணிபுரிஞ்சு சேச்சாத்தோப்புலேருந்து சென்னைக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்லி, அப்புறம் ஏதோ ஒரு பல காரணங்களால் அது கான்கிரீட் பைப் போட்டு, அப்புறம் ஆனரபிள் மேடம் வந்தாங்க. ஷி ஹேட் ஏ பொலிட்டிக்கல் வில் see that it is done. It was done through PSL and now we get water 72 cusecs to Chennai. அந்த பொலிட்டிக்கல் வில் இருந்த எந்த கவர்மெண்ட் விட்டுருங்க, எந்த பொலிட்டிக்கல் வில் இருக்க கவர்மெண்ட் தான் இதை சாதிக்க முடியும். இல்லைன்னா இன்னும் 10 மேடை பேச்சுகள் காலத்தின் குரல் நடந்துகிட்டு தான் இருக்கும். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த விவகாரத்தில் உங்களுடைய இறுதி கருத்துக்கள், பொலிட்டிக்கல் வில் இருந்தா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் வழியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழக அரசிற்கு மக்கள் நலன் ஒன்றுதான் முக்கியம். மக்கள் நலனுக்காக எந்தவித நடவடிக்கையும் எடுக்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள் சொன்னது போல் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் போயஸ் கார்டனிலிருந்தோ அல்லது முதலமைச்சர் இல்லத்திலிருந்தோ வர வேண்டிய அவசியம் கிடையாது.
யார் சம்பந்தப்பட்ட அதிகாரியோ அவர்களிடத்தில் கொடுக்கும் பொழுது அதிகாரி எதேச்சையாக எதுவும் செய்ய முடியாது. அதிகாரிகள் சட்டத்தின் பிரகாரமும் அந்த விதிகளின் பிரகாரம் தான் செய்ய முடியும். எல்லாத்துக்குமே அரசியல் என்று முழுக்க அரசியல் சாயம் பூசக்கூடாது. இவங்க வந்து ஏன் வந்து இடிக்கல, ஏன் வந்து வைக்கல அப்படின்னு சொன்னா, சட்டத்திற்கு உட்பட்டு மக்கள் நலன் சார்ந்து இந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்றால் இந்த மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் கண்டிப்பாக செய்யும். மக்கள் நலனை தவிர எங்களுக்கு வேற எந்த நலனும் தலையாயது கிடையாது என்பதுதான் இன்றைய உண்மை. திரு ராமசாமி அவர்கள் உங்களுடைய இறுதி கருத்து. இல்லை, இது இருக்கிறது அம்மானுடைய ஆட்சி, அந்த ஆட்சியில் எல்லா ஆட்சியும் ஒன்று தான். வயலேஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதை கவர்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி அதிகாரிகளில் 2 பேரை 110, 166, 217 தெரிஞ்சு இந்த தவறை செஞ்சாங்கன்ற தண்டனை கொடுத்தால வழியே இது தீராது. நான் தான் கேஸ் போட்டுருக்கேன். அதாவது நான் தலைமை பொறியாளர் ஓய்வு பெற்று நான் திரும்பி ரியல் எஸ்டேட்டில் கட்டுமானத்துறையில் இன்று வரையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்போது நான் ஒரு MSBக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கேன். எல்லா சட்டத்திட்டங்களையும் அனுசரித்து அனுமதி வாங்கியிருக்கேன், இன்க்ளூடிங் ஏர்போர்ட் கிளியரன்ஸ். ஸோ சட்டத்திட்டங்கள் தீர்மானமாக இருக்கிறது. வயலேட் பண்ணுவது யார்? தி கிரீடி யார் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதை வந்து நோ வயலேஷன் நோ ரெகுலரைசேஷன் ரூலை கொண்டாங்களே, வாட் ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் கெட்டிங் தட்? அதைத்தான் நாங்கள் வந்து ஆல் இண்டியா லெவலில் எங்கள் மூத்த பொறியாளர் சங்கத்தை வந்து கேட்டிருக்கோம். இதை மாதிரி நோ டீவியேஷன் நோ ரெகுலரைசேஷன் அந்த ஒரு லூப் கொடுத்தாங்கன்னா இவர் சொன்னா இருப்பவர்களுக்கு அப்ப மற்றவங்க உதவியாக இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. கோர்ட்ல ஸ்டேன்றாரு. ஏன் கோர்ட்ல ஸ்டே? நோ டீவியேஷன் 40 மார்க் வாங்கல ஃபெயில், 39 மார்க்னா ஃபெயில்னு சொல்லிட்டு போப்பா. ஏன் இனி வருங்காலத்தில் அது மாதிரியான விதிகள் கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும். ஆனால் ஏற்கனவே அந்த 3 லட்சம் பில்டிங் நம்ம என்ன செய்யறது? அதுக்கு நான் என்ன கேட்கிறேன், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடியே இன்றைக்கு மிகப்பெரிய வில்லாக அவர்களுடைய வச்சுக்கோ, அந்த மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 3 லட்சம் பில்டிங்கை இடிப்பதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் முன்வருவாரா? வரமாட்டார். காரணம் என்றால் இது மக்களாட்சி. இல்ல, இப்ப கடைசியில இதுக்கு யார் பலிகடா ஆகிறது பிரச்சனை. ஸ்ரீதர் அவர்கள் உங்களுடைய சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும். அந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த ஸ்டே இது மாதிரி வயலேஷன் இருக்கு அந்த பில்டிங்ல முதல்ல ஆக்குபேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே கொடுத்துரும். இடிக்க வேண்டாம்ன்றது நீங்க கொடுக்குற ஸ்டேவோட ஆக்குபை பண்ணாதீங்க. அதே மாதிரி பொதுமக்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே இடத்துல பின்வழியா வந்துடுறாங்க அதிகாரியும் போலீஸ். அதாவது பொதுமக்களும் வந்து இது போன்ற பாதுகாப்பு இல்லாத வணிக வளாகங்களை அவாய்ட் செய்யணும், புறக்கணிக்க வேண்டும். அது அவேர்னஸ் வராம அதே நேரத்தில் அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அந்த மாதிரி ட்ரெயின்ட் இருக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி பெரிய வளாகம் நல்ல வேண்டுகோள். ஆனா எந்த அளவுக்கு சாத்தியம் ட்ரெயின்ட் இல்ல ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்கணும். இது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ அவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கும். இல்ல பொதுமக்கள் அங்க போகாம அவாய்ட் பண்ணல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு இதுவே கிடையாது. ஒரு ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒரு வண்டி அங்க இருக்கணும் எமர்ஜென்சிக்குன்னு 24 hours. அது இல்லாட்டி அவங்க பிரைவேட்டா போடணும். இப்ப பிரைவேட் செக்யூரிட்டி வைக்கிறாங்க, ஃபயர் ஃபைட்டர்ஸும் வைங்க. அது ஒரு பிசினஸ் தான். இன்னைக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸ் பிரைவேட்டா வெச்சுக்கோங்க உள்ள. அதே போல அலாரம்ஸ் இருக்கு. everybody must be made accountable. that is all. these are the things. நகரத்தினுடைய பிளானிங்கிறது எல்லாருடைய பொறுப்பு தான். இதுக்கு இன்னும் புதுதாக சட்டங்கள் தேவையில்லை. இருக்கிற சட்டங்களே போதுமானது. இதில் வந்து முதலமைச்சர்களுடைய தலையீடுகள் வந்து கொஞ்சம் குறைய வேண்டும். அப்போதான், அதாவது ஒரு CMDA லெவல்ல இல்லைன்னா அது கீழே ஒரு அமைச்சர் லெவல்ல வந்து இது வந்து முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தலையீடுகள், அதாவது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து முதலமைச்சருடைய தலையீடுகள் குறைய வேண்டும். அப்போது மட்டும்தான் இந்த வயலேஷன் குறையுமே தவிர எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இதுதான் இது தலையாய பிரச்சனையாக நீடிச்சு கொண்டே இருக்கும். முதலமைச்சர் வேண்டும் என்றால் அது ஈடெண்டர் முறையை இனியும் அமல்படுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய கடைசி கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். முதல்வர் அலுவலகம் மக்கள் சார்ந்த எந்த பிரச்சனையும் முதலமைச்சர் சொல்ல அந்த சேர்ல யார் முதலமைச்சர் மக்கள் சார்ந்த நலனுக்காக எந்த பிரச்சனைக்கும் தலையிடுவதோ அல்லது அறிவுரை கூறுவதோ முதல்வருடைய கடமை. அதை தான் செய்கிறாரோ தவிர எந்த விதத்திலும் வந்து அவர் வந்து நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி இல்லீகலா எதுவும் சொல்றது கிடையாது. அதனால பில்டிங் இடிக்கணும்னா அரசு முடிவெடுக்காதன் காரணமாக அதிகாரிகள் நாங்கள் எதுவும் செய்ய முடியவில்லை அப்படின்னு CMD அதிகாரிகள் கூறியதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிகாரிகளுக்கும் அவரவர்களுக்கு நிகழ்ச்சி அரங்குக்கு வந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக மிக்க நன்றி. காலத்தின் குரல் திக்கட்டும் பரவட்டும்.